ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு லைன் இருக்கு இல்லையா? அத வச்சு ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊர்ல அப்பா வந்து வேலைய முடிச்சுட்டு வராரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பசங்க வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்காங்க. ஏன்னா, வீடு வந்து பூட்டி கிடக்கு. அப்போ அப்பா கேட்குறாரு, "என்னப்பா வெளியில உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னு. "ஆமாப்பா, அம்மா எங்கேயோ போயிருக்காங்க போல. வீடு வந்து பூட்டியிருக்குப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, கடைக்கு போயிட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. வந்தோனே, "ஏன் இப்படி? பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில நீ இப்படி வெளியில போலாமா? பாரு பசங்க வெளில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், "இல்லங்க, நீங்க கொஞ்ச நேரத்தில வந்துருவீங்க. காஃபி தூள் இல்லாதத நான் சுத்தமா மறந்துட்டேன். அதான் நான் வாங்குறதுக்காண்டி போனேங்க. யார்கிட்டயும் வாங்குறது எனக்கு பிடிக்காது இல்லையா? பக்கத்து வீட்லலாம் நான் யார்ட்டயும் வாங்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு எல்லாரும் காஃபிலாம் குடிச்சிட்டு, "கோயிலுக்கு போலாமா?" அப்படின்ட்டு கோயிலுக்கு போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, யாசகர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு, "காசு போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இவங்க பாட்டுல போறாங்க. செப்பல கழட்டி வெளில போட்டுட்டு, கோயிலுக்குள்ள போறாங்க. போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியிலயும் வர்றாங்க. வரும்போதும் அதே யாசகர்கள் நிக்கிறாங்க. நின்னுட்டு காசு கேட்குறாங்க. "ஐயா, தர்மம் பண்ணிட்டு போங்கய்யா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அவங்க அப்பா, "அதெல்லாம் தர முடியாது. போ" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப அவங்க குழந்தை 2 பேர கூட்டு போனாங்க இல்லையா? அவங்க கேட்குறாங்க, "அப்பா, யாரு உதவி கேட்டாலும் பண்ணணும்னு நீங்க தானப்பா சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அப்புறம் ஏன்ப்பா அவங்க கேட்கும்போது நீங்க பணம் குடுக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு சொன்னாராம், யாருக்கு நம்ம யாசகம் குடுக்கணும் அப்படின்னா, கால் ஊனமுற்றவங்களுக்கும், எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியாத வயதானவங்களுக்கு மட்டும் தான் குடுக்கணும். நல்லா தானே கல்லு தூணு மாரி இருக்கான். இவன் எங்கேயாவது போய் வேலை பார்த்தா என்ன? அவன பார்த்தாலே 10 கம்பிய சேர்த்து மொத்தமா வளைக்கிறவன் மாரி இருக்கான். இவனுக்கு எதுக்கு நம்ம காசு குடுக்கணும்? அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது தன்னால வேலை பார்க்க முடிந்தாலும் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் யாசகம் கேட்கறாங்க இல்லையா? அந்த மாரி கேட்கக்கூடாது. அதுதான் இகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏற்பது இகழ்ச்சி. நம்மளால முடியிற விஷயத்த போய் அடுத்தவங்ககிட்ட உதவின்னு கேட்கவே கூடாது அப்படின்னு தான் ஔவையார் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.